வாழைத்தண்டு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது சூப்பு, இல்லை அப்படின்னா கூட்டு, பொரியல். இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஸோ வெல்கம் டு ஆயிஷாஸ் உலகம். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவில் தனியா, முழு தனியாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை போடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எல்லாம் போட்டுக்கோங்க. இது நல்லா வறுபடணும். 4-5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 வரமிளகா எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு, நல்ல அந்த ஸ்மெல், அந்த அரோமா உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுபட்டால் போதும். தீச்சிடாதீங்க. ஸோ தீச்சுனா டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிடும். ஸோ மேக் ஷுர் தட் நல்ல வறுபடணும். அண்ட் இதை நீங்கள் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பவுலில் ஆற விட்டுக்கோங்க. ஸோ மீன்வாயில் அது ஆறிடும். அதே சேம் டைமில் நம்ம இதையும் வதக்கி எடுத்துடலாம். அதே சேம் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ப்ரிஃபரபிளி நான் யூஸ் பண்ணுறது அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம் அண்ட் ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு கைக்கொத்து கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். அண்ட் ஒரு 2 பத்தை தேங்காய். இதுக்கப்புறம் 100 கிராம் அளவில் நான் வாழைத்தண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அளவை மிஸ் பண்ணிடாதீங்க. 100 கிராம் வாழைத்தண்டு, 50 கிராம் சின்ன வெங்காயம், 2 பத்தை தேங்காய், ஒரு சின்ன சைஸ் புளி, அதுக்கப்புறம் ஒரு கைக்குத்து கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இது வேகிற அளவுக்கு வதக்கினா போதும். சின்ன வெங்காயம் கூட நமக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளோட அந்த வாழைத்தண்டு கொஞ்சம் வெந்துனா நல்லாயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா ஒரு வெந்துருச்சு. இப்போது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறணும். எப்பயுமே ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போடணும். இல்லைனா சீக்கிரமே மிக்ஸி கெட்டு போயிடும். ஸோ இப்போ இந்த ஆறுன இந்த வறுப்பட்ட எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸியில் அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கடுகு, கருவேப்பிலை அண்ட் சீரகம் போட்டு தாளிச்சிங்கன்னா வேறு லெவல் சட்னி ரெடி.